அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேதியியல் காணொளியில் இன்று நாம் பயன்படுத்தி வரக்கூடிய சேர்மங்கள் மற்றும் அதனுடைய தனிமங்கள் என்ன என்பதை பார்ப்போம். நம்முடைய தண்ணீர், அதாவது வாட்டர் என்பதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O என்று சொல்வோம். H அப்படின்னா ஹைட்ரஜன் என்றும், O அப்படின்னா ஆக்சிஜன் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு நம்முடைய 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுவால் இணைந்திருக்கும். அப்போ நம்முடைய தண்ணீர் என்பது H2O என்று அழைத்தால் அதில் உள்ள மூலக்கூறுகள், அதாவது தனிமங்கள் என்பது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகும். அதுவே நம்முடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய HCl என்பதில் ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் தனிமங்கள் இணைந்துள்ளது. நம்முடைய சல்பூரிக் அமிலம், அதாவது கந்தக அமிலம் என்று சொல்வதில் H2SO4 என்று சொல்வதால் அதில் நம்முடைய ஹைட்ரஜன், சல்ஃபர் மற்றும் ஆக்சிஜன் என்ற தனிமம் நிறைந்துள்ளது. அடுத்தது நம்மளுடைய அசிட்டிக் ஆசிட் CH3COOH, அதாவது நம்முடைய கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்மங்கள் நிறைந்துள்ளது. H3PO4 பாஸ்பாரிக் ஆசிட் என்று அழைப்போம். அதில் நம்முடைய ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் பாஸ்பரஸ் போன்ற தனிமங்கள் இணைந்துதான் நம்முடைய பயன்படுத்தக்கூடிய பல சேர்மங்களாக மாறியுள்ளது.